வெல்கம் டு கேடிசி ரிவ்யூ தமிழ். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாம் ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த ஜேட் லவ்வோட 37வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் விருந்து நடக்கிறதான் காட்டுறாங்க. அதான் ஹீரோயின் அவங்க டீமு எல்லாருமே ஜெயிச்சிருப்பாங்கள்ல, அதுக்கு விருந்து பேலஸில் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு தான் எப்படி பேலஸ் நடந்துக்கிறோன்னு சொல்லித்தரது கூட சாங்கியான் போயிருப்பான அந்த விருந்து. இப்படி விருந்து எல்லா பக்கமும் நல்லா சூப்பராக போயிட்டுருக்குமா. அப்படி போயிட்டுருக்கும்போது விருந்தில் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, ஹீரோயினுக்கு நடக்கிறதுனால ஹீரோயின் நிறைய பேர் புகழ்ந்து பேசுவாங்க. நீங்கள் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டீங்க, ரொம்ப நல்லா ஜென்ரல் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ரொம்ப அதிகமாக அவங்கள தலையில் தூக்கி வச்சு பேசிகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி இவங்க பேசிகிட்டு இருக்க இந்த டைம் கிராண்ட் டியூட்டர் லீயும் அவங்களோட டீமை என்ன பிளான் பண்ணுவாங்க அப்படின்னா, ஹீரோயின் எப்படியாவது அவமானப்படுத்தணும், அவளோட இமேஜ் டேமேஜ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணிவிட்டு ஹீரோயின் அதிகமாக குடிக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு எல்லோரும் போயிட்டு ஹீரோயின் அதிகமாக குடிக்க வைக்க ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த டைம் பார்த்து ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணுறதுக்காக உள்ளே வருவார். இந்த விஷயத்தை பார்த்துருவார். அவள் ஹீரோ பார்க்குறதுக்கே சூப்பராக இது வரைக்கும் மிலிட்ரி ட்ரெஸ்ஸில் தானே இருந்திருப்பார். ஃபார்மலாக எப்படி ட்ரெஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு தான் உள்ளுக்குள்ளே வருவார். வந்ததும் ஹீரோயின் கையை பிடிச்சி நிறுத்திட்டு, இதுக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்க, இது உனக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்க ஃபங்க்ஷன் தானே, நீயே இந்த மாதிரி இருக்க, நீ இதில் ஸ்டேபிளாக இருக்கிறது இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த குடிக்க வச்சுருப்பாங்களே ட்ரிங்க்ஸ், அதை பிடிங்க அவங்க மேலே ஊற்றி விட்ருவாங்க. இங்கே பாருங்கள், இதுக்கு மேற்பட்டு எல்லோரும் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நான் சும்மா இருக்க மாட்டேன், பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லோரும் திட்டி விட்ருவாங்க. ஹீரோயின் எதுக்கடா தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுற, இது பேலஸ்டாக அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லும்போது, ஹீரோ நீ எதுக்கும் என்னை பற்றி கவலைப்பட தேவையில்லை, இவங்கன்னா என்னை எதுவுமே பண்ண மாட்டாங்க, ரெண்டாவது பேலஸாகவே இருந்தால் என்ன, நான் யாருக்கும் பயப்படணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு கெத்தாக பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு சொல்லுவாங்க, கொஞ்சம் நேரத்தில் நம்மளோட பிளான் ஒர்க் அவுட் ஆக போகுது, ரெடியாக இருந்துக்கோ, நம்ம பிளானை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பிளானை பற்றி ஹீரோயின்ட்ட டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இவங்க இப்படி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் ராஜா அந்த இடத்துக்கு வருவாங்க. கூடயே வையனும் வருவாங்க. அவங்க எல்லோரும் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கணும்ல, அதுக்கு முன்னாடியே எப்பயும் போல தான் வெய்யனும் சரி கிராண்ட் டியூட்டர் லீயும் சரி அடிச்சுட்டு கிடப்பாங்க. கொஞ்சம் கூட அவங்க சும்மா ஒருத்தர் பார்த்தா சைலண்ட்டாகவே இருக்க மாட்டாங்க போல இருக்குது. ஏதாவது ஒரு பிரச்சனை காரணமாக வச்சு 2 பேருக்கிட்டே சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு ராஜா என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த விஷயத்தை அப்படியே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு சொல்லிட்டு ஹீரோ புகழ்ந்து பேச ஆரம்பிப்பார். புகழ்ந்து பேச ஆரம்பித்தது மட்டும் இல்லாமல் ஹீரோவுக்கு ஸ்பெஷலாக நான் ஒரு வாளை கிஃப்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு வாளை ஹீரோவுக்கு கிஃப்ட் பண்ணுவார். கிஃப்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த வாளை யூஸ் பண்ணி நீங்கள் முட்டாள் அரசர்களையும் இந்த நாட்டில் கரப்ஷன் அதிகமாக பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஊழல் அதிகாரிகளையும் கொலை பண்ணிக்கலாம், அவங்களோட தலை கை கால் எந்த பக்கத்தை வேணால் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஃபுல் ரைட்ஸ் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ராஜா அந்த வாளை ஹீரோவுக்கு ப்ரெசென்ட் பண்ணுவார். ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா, வேணாம் அப்படின்னா சொல்ல மாட்டார், உடனே அந்த வாளை வாங்கிக்குவார். வாங்கினது மட்டும் இல்லாமல் அந்த உரையிலேருந்து அந்த வாளை எடுத்ததும் நம்ம கிராண்ட் டியூட்டர் இருக்கார் பார்த்தீங்களா, அவரோட களத்திலே வச்சுட்டு, அதான் ராஜா சொல்லியிருக்கார்ல, இந்த வாளை வச்சு நான் முட்டாள் அரசர்களையும் ஊழல் பண்ணியிருக்க அதிகாரிகளையும் பனிஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு, ஆனால் எந்த பாட்டை வெட்டணும்னு தான் தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது லீக்குன்னா நடுங்கி போயிடும், என்ன இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவனே என்ன பண்ணிடுவார் அப்படின்னா, வாழை உள்ள வச்சுட்டு சும்மா வாழை எப்படி இருக்குன்னு பார்த்தே ராஜா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வாழை திருப்பி ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ராஜாவுக்கு கொஞ்ச நேரத்தில் அப்பாடி கொஞ்சம் விட்டுருந்தா நம்மளே போட்டு தள்ளியிருப்பான் போல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் பயந்து தான் வந்திருக்கோம். இருந்தாலும் அப்படியே மேனேஜ் பண்ணிகிட்டு இருப்பாராம். அடுத்து என்னாகும் அப்படின்னா, சரி இதுக்கு மேற்பட்டு விட்டால் இவங்க எல்லாருமே ஒரு ரத்த கிளறி ஆயிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கணும்ல, ராஜானா அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிவிட்டு, இங்கே இருக்கக்கூடாது சாமி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளியில் அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். இந்த டைம் எங்கே காட்டுறாங்கன்னா, இளவரசி தான் காட்டுவாங்க. இளவரசி சீக்கிரட்டாக ஏதோ ஒரு விஷயம் பிளான் பண்ணிகிட்டு இருப்பாங்க போல இருக்குது. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க கூட இருக்க மெய்டுக்கு ஒரு சிக்னல் கொடுப்பாங்க. அவங்க சிக்னல் கொடுத்ததும் போய் மெய்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இளவரசி மேலே ஒயினை கொட்டி விட்டுருவாங்க. உடனே இளவரசியும் என் ட்ரெஸ் இந்த மாதிரி ஸ்பாயில் ஆகிடுச்சு, நான் போய் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. இப்படி இளவரசி இங்கேருந்து போனதுக்கு அப்புறமேட்டுக்கு ராஜாவை தான் காட்டுறாங்க. ராஜா என்ன பண்ணியிருப்பார்னா, இந்த ஃபங்க்ஷன் விட்டு வெளியே போயிருப்பார்ல, அவருக்கு இங்கே நடக்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப பயந்து வந்திருக்கும். ஆனால் போய் சொல்லி புலம்பிட்டு இருப்பார், யாருமே என்னை மதிக்க மாட்டுறாங்க பாரு, என்னை எந்த மாதிரி போட்டு எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, நான் என்னத்துக்கு தான் ராஜாவாக இருக்கேன்னு தெரில அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு இதுக்கு மேலே விட்டோம் அப்படின்னா ராஜாவுக்கான பிரச்சனை பண்ணாலும் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆதங்கனா பட்டு முடிச்சுட்டு அப்படியே நேராக போயிட்டு
பார்ட்டியில் எதுவுமே நடக்காத மாதிரி சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் வந்து பேசிவிட்டு எல்லோரும் சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த டைம் நம்ம காங்சன் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா எனச்சு மாதிரி வேஷம் போட்டு பார்ட்டியில் வந்து எல்லாருக்கும் வந்து சர்வ் பண்ணிகிட்டு இருப்பானா. இந்த விஷயத்த ஹீரோயின் பார்த்துருவாங்க. இன்னும் காங்சன் நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது சைலண்ட்டாக பேசுங்க, யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது, நான் மாறு வேஷத்தில் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்னத்துக்கு மாறு வேஷமா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்கும்போது ஆமாம் நான் ஒரு முக்கியமான ஆளை கண்டுபிடிக்கிறதுக்காக வந்தேன், அதுக்காக தான் இந்த வேஷம். அப்புறம் இளவரசி வந்து அவங்க சைட்லேருந்து மூவ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, நம்ம தான் அடுத்து வந்து ஆரம்பிக்கணும், நீங்கள் உங்கள் சைடு ரெடியாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. சரி ஓகே எல்லாம் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்களா. அப்போ ஹீரோ காங்சனோட ட்ரெஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு பரவாயில்ல காங்சன் உனக்கு இந்த ட்ரெஸ்ஸு சூட்டபுளாக இருக்குது, பேசாமல் இதுக்கே செட் ஆகிக்கோயே அப்படின்ற மாதிரி கலாய்ப்பானா. பேசாமல் போடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பேசிகிட்டு இருப்பான். அதுக்குள்ளே எனச்சு டீமோட தானே வந்திருப்பாங்க, வாங்க வாங்க போய் நேராச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இந்த டைம் பார்த்து கிராண்டியூட் ஒரு பிளான் பண்ணியிருப்பார்ல, அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவர் வந்து கண்ணை காட்டுவார். அவர் கண்ணை காட்டதும் ஒரு எனச்சு வந்து வேணும்னே நம்ம ஹீரோ மேலே வந்து ஒயினை வந்து கொட்டி விட்டுருவான். உடனே ஹீரோ என்ன பண்ணுவான் அப்படின்னா இதுனா அவங்க பிளான்ன்றது முன்னாடியே ஹீரோவுக்கு தெரிஞ்சிருக்கும் போல இருக்குது, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி அங்கேருந்து போயிடுவான். இந்த விஷயம் எல்லாத்தையுமே வெய்யன் வந்து நோட் பண்ணுவார். கூடவே ராஜாவும் லீயும் வந்து ஒருத்தர் வந்து பார்த்துட்டு இருக்கிறது, சீக்கிரட்டாக பேசிகிட்டு இருக்கிறதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இவங்க 2 பேர் கூட்டுக்கலவாணித்தனம் பண்ணுறதை பார்த்தா வேறு ஏதோ ஒரு பிளான் பண்ணுற மாதிரி இருக்கே, என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இப்போ ஹீரோ தானே வெளியே அனுப்புனாங்கன்ட்டு ஹீரோ பின்னாடியே போகிறதுக்காக போவாங்க. அப்போ ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெயின் போகக்கூடாது, போட்டால் பிளானை வந்து தடுத்துரும் அப்படின்றதுக்காக ஹீரோயின் போயிட்டு அவர் ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் கூடிங்களே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. பண்ணது மட்டும் இல்லாமல் பேச்சு கொடுத்தா தானே போக மாட்டாங்க, சொல்லுவாங்க நீங்கள் மட்டும் இல்லை அப்படின்னா இந்த தடவை நாங்கள் ஜெயிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவரை பற்றி புகழ்ந்தெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லுவாங்க நீங்கள் இந்த டைம் வந்து கரெக்டாக சப்போர்ட் எல்லாமே எங்களுக்கு அனுப்பி வச்சுருக்கீங்க, நீங்கள் ஒருவேளை அனுப்பி வைக்கல அப்படின்னா இந்த லூ சிட்டி 17 வருஷத்துக்கு முன்னாடி ஜீசூவில் நடந்துச்சு பார்த்தீங்களா, அந்த மாஸ்கர் மாதிரி தான் ஆயிருக்கும். இப்போ இறந்து போனது வெறும் ஜெனரல்ஸ் மட்டும் இருந்திருக்க மாட்டாங்க, நிறைய பேர் இறந்துருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த விஷயங்கள் பற்றிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ சொல்லுவாங்க இந்த மாதிரி ஹீரோவும் அவங்க அப்பா வந்து நல்ல பெரிய ஜென்ரல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜென்ரல் டாபிக்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது வேன் என்ன சொல்லுவான் அப்படின்னா ஆமாம் நான் சர்வீஸில் இருந்த வரைக்கும், நான் மிலிட்ரி லீட் பண்ணிகிட்டு இருந்த வரைக்கும் நான் இது வரைக்கும் நாட்டுக்கு எதிராக எதுவுமே பண்ணதில்லை, நாட்டுக்கு நியாயமாக தான் எல்லாமே பண்ணியிருக்கேன், ஆனால் நான் வந்து எப்போயுமே கரெக்டாக தான் நடந்துக்குவேன் அப்படின்ற மாதிரி பேசிவிட்டு அப்புறம் ஹீரோயின் வந்து ட்ரிங்க்ஸ் ஆஃபர் பண்ணியிருப்பாங்களே அந்த ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிச்சிட்டு நீ கொஞ்சம் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகணும், நீ வந்து இன்னுமே வெயிச்சினின் அளவுக்கு வந்து டேலண்டான இன்னும் வரல தெரியுமா, அவள் எந்தளவுக்கு டேலண்ட்ன்றதும் நீ போக தெரிஞ்சுக்குவா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் ஹீரோயினை நோஸ் கட் பண்ணுற மாதிரி பேசிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போவாங்க. இன்னொரு சைடு ஹீரோ வந்து ஒரு விஷயத்துக்காக போயிருப்பாங்கல்ல, அந்த டைம் வந்து ஹீரோவுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து தெரிய வந்திருக்கும். என்ன அப்படின்னா நீங்கள் கண்டுபிடிக்க சொன்னதை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் வரும். சரி ஓகே நான் எங்கே போகணுன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துக்கு அவங்க வந்து தேட சொல்லியிருப்பார்ல அந்த இடத்துக்கு வந்து கிளம்பி போவார். இந்த டைம் பார்த்த ராஜா என்ன பண்ணுவார் அப்படின்னா ஹீரோயின் கூட வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்காக போயிட்டு ஹீரோயின்கிட்ட பேசிட்டு ஜாயலாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேச ட்ரை பண்ணிட்டு இருப்பார். இந்த எல்லாத்தையும் வெய்யன் பார்ப்பான். பார்த்தா அவனுக்கு கடுப்பாயிரும், எல்லா ராஜாவும் முட்டாள், அவங்க அப்பா மாதிரி அப்படியே முட்டாளாகவே இருக்கான் பாரு, இவனை வேணா வச்சுக்கிட்டு எப்படி தான் நம்ம ஆட்சி வைக்க போகிறோமோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து கடுப்பில் வந்து நின்றுட்டு இருப்பார். இந்த டைம் ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த ஒரு இடத்துக்கு தானே போகணும்னு சொல்லியிருப்பாங்க, அந்த இடம் வேறு எதுவுமே இல்லை, கோல்டு பேலஸ் இருக்கும்ல அந்த பேலஸ்க்கு தான் போயிருப்பாங்க. அங்கே வந்து ஆல்ரெடி வந்து மூத்த இளவரசி வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அவங்க கூட அவங்க மெய்டு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆல்ரெடி இளவரசி வந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னாங்கல்ல, அந்த கண்டுபிடிச்ச விஷயங்கள் இதுதான் போல இருக்குது. ஆனால் ஹீரோ கூப்பிட்டு விட்டு தான் அப்படி நான் கண்டுபிடிச்சதுங்க இவங்க பழைய மெய்டுன்னு சொல்லி பார்க்கும்போது ஹீரோ பார்த்து தான் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இங்கேருந்து ஓடிடு, நெருப்பு வருது, ஓடிடு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஒன்றும் இல்லை இங்கேருந்து போங்க, நெருப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியே பேசிகிட்டு இருப்பாங்களா. அப்போ தான் இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இளவரசி இந்த மாதிரி வந்து இவங்க முன்னாடி வந்து ஒரு ப்ரெக்னெண்ட்டாக ஒரு கான்செப்ட் இருந்தாங்க, அவங்களுக்கு கீழே வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க, என்னான்னு தெரியல இவங்க இந்த மாதிரி தான் உழலிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த விஷயங்கள் எல்லாம் பேசும்போதே இவங்களுக்கு ஒரு விஷயம் லைனஸ் ஆகும், ஒருவேளை இது சூஃபையோட விஷயமா இருக்குமோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியா அப்படின்ற மாதிரி இவங்க டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கு. இந்த டைம் வந்து அப்போ வந்து இவங்க வந்து
ஒரு விஷயத்த வந்து சென்ஸ் பண்ணுவாங்க. அங்கனக்குள்ள ஒரு ஊதுபத்தி ஏத்தி வச்சிருப்பாங்கல்ல, அதுலேருந்து வந்து புகை வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வருது அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அப்புறம் தான் ஹீரோ சொல்லுவாரு, "ஒருவேளை இது ட்ராப்பா இருக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம 2 பேரும் ட்ராப் பண்ண பார்க்குறாங்களோ?" அப்படின்ற மாரி சொல்லவும், "ஆமா இருந்தாலும் இருக்கும். அதனால தான் பாய்சன் யூஸ் பண்ணியிருக்காங்க." அப்படின்ற மாரி சொல்லி புரிஞ்சுக்குவாங்க. உடனே ஹீரோ உடனே வந்து இளவரசிக்கிட்ட, "நீங்க முதல்ல மூக்க மூடிக்கோங்க. வாய கவர் பண்ணிக்கங்க." அப்படின்ற மாரி சொல்லும்போது, "இல்ல." அப்படின்ற மாரி சொல்றக்குள்ளேயே அவங்க வந்து நெறைய வந்து சுவாசரிச்சிருப்பாங்க. இப்போ வெளியில வந்து எனாச்சு என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஆல்ரெடி ஹீரோ வந்து இந்த மாதிரி ட்ராப்ல செட் பண்ணி வைக்கிறது தான் ராஜா அப்புறம் லீட் டீமோட பிளானு. அவங்க வந்து எப்படியாவது ஹீரோவுக்கு வந்து மூத்த இளவரசியை மேரேஜ் பண்ணி வச்சிடணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி வேலைலாம் பார்த்துருப்பாங்க. அந்த விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டு அவங்கள வந்து எப்படியாவது சுத்து போட்டுருவாங்க, இங்கேருந்து தப்பிச்சு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. இதுக்கு மேலே வந்து ஹீரோ வந்து தப்பிச்சு போக முடியாத மாதிரி பிளாக் பண்ணிட்டாங்களே. உடனே ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா, நம்ம வந்து இங்கேருந்து தப்பிச்சாகணும், நம்ம இந்த விஷயத்தில் ப்ளேமில் மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எப்படியோ கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு ஓரளவுக்கு வந்து வெளியில் வரதுக்கு வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த இடத்த விட்டு. இன்னொரு சைடு ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க வந்து இப்போ தான் ஹீரோ பற்றி வந்து எங்கேன்னு தெரியலையே, ஏன்னா ரொம்ப நேரம் ஆகிப்போச்சுல. ஹீரோயின் வந்து பின்னாடியே வந்து ஹெல்ப்புக்கு வரேன்னு சொல்லியிருப்பாங்க, இன்னும் வரலன்னு சொல்லிட்டு தேடி வந்து போயிட்டுருப்பாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது தான் நியூஸ் வரும், இந்த மாதிரி வந்து ஹீரோவும் இளவரசியும் வந்து ஒரு ரூமில் வந்து மாட்டிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ மாட்டிக்கிட்ட ரூம் ஃபுல்லாகவே வந்து அவனை வந்து சரௌண்ட் பண்ணி வச்சுருக்காங்க, அவனை வெளியே வரலன்னு சொல்லி நியூஸ் தெரியவும் ஹீரோயின் வேகமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த விஷயத்தை வந்து நம்ம பார்க்கணுன்றதுக்காக நான் அங்கே போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த விஷயத்தை நம்ம மட்டும் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியாது, இதில் இளவரசி இன்வால்வ் ஆகிருக்காங்க அப்படின்றப்ப இளவரசியோட அம்மா கிட்டே இன்ஃபார்ம் பண்ணுங்க, அவங்க வந்தால் மட்டும்தான் இந்த இஷ்யூ வந்து பெரிய இஷ்யூ ஆகாமல் அவங்க ஷார்ட்டாக முடிக்க பார்ப்பாங்க, ஆனால் அவங்கள போய் வர சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் நேராக என்ன பண்ணுவாங்கன்னா ஹீரோ தேடி ஓடிட்டு இருப்பாங்க. இந்த சைடு ஹீரோவுக்கு என்னதான் இருந்தாலும் அந்த பாய்சன் எஃபெக்டை வந்து அவனால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அதெலாம் இருந்தாலுமே சரி, நம்ம வந்து சண்டை போட்டு வெளியே வரணும்னு சொல்லிட்டு அவன் நல்லா சண்டை போடுற ஆள் தானே, ஆனால் அங்கே சுற்றி வளைச்சிருப்பாங்களே அவங்களெலாம் அட்டாக் பண்ணி நல்லா சண்டை போடுவான். ரொம்ப வீக்காக இருந்தாலுமே ரொம்ப சூப்பராகவே சண்டை போட்டு முடிப்பான். சண்டை போட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்து அங்கேருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்றதுக்காக வந்து தப்பிச்சு வந்து போயிட்டுருப்பான். ஹீரோ வந்து இந்த மாதிரி சண்டைனா போட்டுட்டு வந்துட்டுருப்பானே, ஆனால் அவன் கையிலேருந்தானே ரத்தம்லாம் ஒழுகிட்டு இருக்கும்ல, அந்த ரத்தத்தோட துகள்களை வச்சு தான் ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஹீரோ சைடு தான் போயிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த விஷயத்தை வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே வந்து ஃபாலோ பண்ணி போயிட்டுருப்பாங்க. அப்படி போனோம் அப்படின்னா அரண்மனையில் ஒரு குளம் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் தான் ஹீரோ வந்து இருப்பான். அப்போ ஒரு வழியாக உன்னை கண்டுபிடிச்சிட்டேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ பார்த்து என்னாச்சு உனக்கு எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இப்போ ஃபுல்லாகவே ஹீரோவுக்கு வந்து அந்த பாய்சன் வந்து எஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து இன்டிமேட்டாக இருக்கிறதுக்கான பாய்சன், அதனால் அவனை கண்ட்ரோல் பண்ணவே முடியாதா. ஹீரோயினை பார்த்ததும் ஹீரோயினை கிஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவானா. ஹீரோயின், இங்கே பாரு, இப்போதைக்கு இதெல்லாம் முக்கியம் இல்லை, பேசாமல் தள்ளி நின்றுடா, பார் சுற்றிலும் உனக்கு சோல்ஜர்ஸ் தேடிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோ கேட்க மாட்டானா. உடனே ஹீரோயின் இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு உள்ளே வா அப்படின்ற மாதிரி சொல்லி தனியாக வந்து அங்கே சைடு வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இங்கே வந்து சோல்ஜர்ஸ் எல்லாருமே யாரோ உள்ளே இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து தேடிட்டு இருப்பாங்க. ரெண்டாவது வந்து கொலை பண்ண ஆள் வந்திருக்காங்க, அசசியன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேலஸோட கேட் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ண வந்து சொல்லிடுவாங்க. ஹீரோயின் இதுக்கு மேலே நம்ம இங்கே இருந்தால் நம்ம மாட்டுக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோ கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல வந்து ஒளிய வச்சுருவாங்க. இதுனா ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது ராஜா ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சுருப்பாங்கல்ல, இப்போ தான் ஃபங்க்ஷனில் வந்து ஹீரோயினை காணான்னு தேடுற மாதிரி, எங்காச்சு ஹீரோயின் 2 பேரையுமே காணா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஏதோ ஃபார்முலா பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருப்பான். அப்போ ஏன்னாச்சும் வந்து இந்த மாதிரி சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஹீரோ வந்து ஒரு பேலஸ் மைட் கூட வந்து தப்பாக இருந்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ராஜா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நம்ம வெளியே வந்து பார்ப்பாரு, நம்மளோட பிளான் சக்ஸஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெயின் இந்த விஷயம் எல்லாத்தையும் நோட் பண்ண வர இதை வந்து பார்க்கும்போதே தெரியுது ஒரு பொய்யான குற்றச்சாட்டுன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி பேச வருவாரா. உடனே வைஸ் டியூட்டர்லி போதும் நம்ம போய் டேரெக்டாகவே பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், எதுக்கு தேவையில்லாமல் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ராஜு ஆமாம் டேரெக்டாக போய் பார்த்து நம்ம வந்து முடிவு பண்ணிக்கலாம், என்னால் நம்ப முடியாது, இருந்தாலும் எல்லாருமே போகலாம், வாங்க பார்ட்டிக்கு வந்திருக்கு எல்லோரும் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பி போவாங்க. அப்போ வெய்யன் மட்டும் அங்கே போகாமல் நின்றுட்டு இருப்பாரா. ராஜா கேட்பாரு, ஏன் நீங்கள் இங்கேயே நிற்கிறீங்கன்னு சொல்லும்போது ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவரும் வந்து பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணி போயிட்டுருப்பாங்க. இன்னொரு சைடு நம்மளே இருப்பான் பார்த்தீங்களா, அவன் வந்து பேலஸ்குள்ளே வரணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுவான். ஆனால் காட்ஸ் எல்லாமே பேலஸ்குள்ளே விட மாட்டாங்கள்ல, ஆனால் இங்கே போகக்கூடாதுன்ற மாதிரி அலோவ் பண்ண மாட்டாங்க, நீங்கள் போகணுன்னா டோக்கன் காட்டணுன்ற மாதிரி அவன்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்படி வந்து இந்த ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பேலஸில் வந்து நெருப்பு விபத்து ஏற்பட்டு எல்லா பக்கம் நெருப்பு பரவ ஆரம்பிக்கும். இந்த விஷயம் கேட்கும்போது இந்த மாதிரி நெருப்பு ஹீரோ தான் எவிடன்ஸ் அளிக்கிறதுக்காக நெருப்பு வச்சுட்டான் அப்படின்ற மாதிரி ஹீரோ மேலேயும் இந்த பழியும் போட்டுட்டு எல்லாம் அந்த நெருப்பு வந்திருக்க திசையை நோக்கி ஓடிட்டு இருப்பாங்க.
அங்கே போய் பார்க்கும்போது அந்த மெய்டெல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களாம் கத்துற சவுண்டு வேறு கேட்குமா, போச்சு போச்சு மெய்டெல்லாம் கத்துறாங்க, ஹீரோ தான் ரொம்ப கொடூரமாக என்னமோ பண்ணுறான் போல இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் அந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க அப்படி பேசிகிட்டு இருக்க அந்த டைம் பார்த்து அந்த அரண்மனையிலேருந்து ஏதோ ஒரு நிழல் வந்து அந்த சைடு ஓரமாக இருக்கும். அது யாரோ போகிறாங்க பாருங்கள் பிடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ராயல் கார்ட்ஸ் அனுப்பி அதை பிடிக்க சொல்லுவாங்க. யார் அதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனே அங்கே இருக்க ஒரு கார்டு என்ன சொல்லுவான் அப்படின்னா, ஒருவேளை ஹீரோவாக இருக்குமோ, ஹீரோ தப்பிச்சு போயிட்டானா அப்படின்ற மாதிரி பேசும்போது, இப்போ அதெல்லாம் முக்கியம் இல்லை, எஸ்கேப் ஆகனா விடக்கூடாது, ஃபஸ்ட்டு அவனை பிடிச்சி இழுத்துட்டு வாங்க, அது உயிரோடையே போனவாய் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு செம்மையாக வந்து ரொம்ப கொடூரமாக நீ ஹீரோ வந்து தான் பேச்சை கேட்கவும் இல்லைன்னா போட்டு தள்ளணும்னு முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்குது. அந்த மாதிரி வந்து கம்ப்ளீட்டாக வந்து இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் வெய்யனுக்குனா ஹீரோ மாட்டிடக்கூடாது அப்படின்ற மாதிரியே இருந்துகிட்டு இருக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி இளவரசியோட அம்மாவுக்கு அந்த நியூஸ் எல்லாம் தெரிஞ்சு போயிடும்ல, அவங்களும் இந்த இடத்துக்கு கரெக்டாக வருவாங்க. நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கிறதுனால பார்த்துட்டு என்னோட பொண்ணு உள்ளே இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, என்னங்க அப்படின்னு இருக்க வாய்ப்பில்லைன்னு சொல்லும்போது, இல்லை என் பொண்ணு உள்ளே இருக்கா, நான் உள்ளே போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. இப்படி எங்கள் எல்லாரும் ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்கு இந்த டைம் பார்த்து காங்சனுக்கு விஷயம் கேள்விப்பட்டு வந்தவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அதுக்குள்ளே அது ஒரு டப்பா தண்ணி இருக்கும், அதை அப்படியே தலையோடு ஊற்றிட்டு நான் போய் காப்பாற்ற போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே போவானா. ஆனால் வயசுட்டு டெல்லி வந்து நீனே அப்படி போகக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறுத்தும்போது காங்சன் பிடிச்சி கத்தி விட்டுருவான். இப்போ நீங்கள் எல்லாம் வாயை மூடிட்டு இருக்கீங்களா இல்லையா, வாயை மூடிட்டு நிற்கிறனா இருங்க இல்லாட்டி போங்க, உள்ளே வந்து அவள் உயிருக்கு போராடிட்டு இருக்கான், என்னால் அப்படி விட்டுட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நெருப்புக்குள்ளே போயிடுவான். இளவரசி எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்போயும் இந்த வயசுட்டு சும்மா இருக்காமல் ராஜா கிட்ட சொல்லுவான், இந்த மாதிரியான நம்ம வந்து பண்ணக்கூடாது, இப்போ ஆர்மி பூரா நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குது, நீங்கள் ஊன்னு சொல்லுங்கள், இந்த விஷயத்தை யூஸ் பண்ணி அப்படியே வந்து ஹீரோ மேலே பழிய போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போயும் எப்படி ஹீரோ கீழே தூக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி தான் 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி இவங்க பேசிகிட்டு இருக்க இந்த டைம் ஹீரோயினை தான் காட்டுவாங்க. ஹீரோயின் வந்து ஒரு இடத்துல வந்து நல்லா வந்து ஒளிய வச்சுருப்பாங்களே ஹீரோவை, வெளியில் ஃபுல்லாக சோல்ஜர்ஸ் வந்து இவங்களை வந்து தேடிட்டு இருப்பாங்க, எப்படா இங்கே வந்து பிடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த டைம் பார்த்து ஹீரோவோட பாய்சன் எஃபெக்ட் வேறு ஹை பீக்கில் வந்து போயிட்டுருக்குமா, ஹீரோக்கு அப்படியே கண்ணெல்லாமே கொஞ்சம் ஒரு மாதிரி வந்து பிளராக தெரிய ஆரம்பிக்கும். பக்கத்தில் ஹீரோயின் தான் இருக்காங்க அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ணுறதுக்காக பக்கத்தில் போவாங்களா. ஹீரோயின் பார்ப்பாங்க, என்னடா பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, எனக்கும் தான் பிடிக்கும், இப்போ அதுக்கு என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோ திருப்பி கிஸ் பண்ணி வந்துட்டு இருப்பாங்களா. ஹீரோயின் பார்ப்பாங்க, டே வெளியில் ஃபுல்லாக சோல்ஜர்ஸ், எந்த நேரத்தில் நான் ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன், இதுக்குன்னா இது கரெக்டான டைம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ திருப்பி கிஸ் பண்ண பார்ப்பான், இதுக்கு மேலே விட்டால் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ நாக் அவுட் பண்ணி மயக்கமாக வச்சுருவாங்க. ஏன்னா இப்போ திருப்பி வந்து விட்டால் இங்கே 2 பேரும் மாற்றிக்குவாங்களே, அதனால் வந்து இந்த மாதிரி வந்து மயக்கமாக்கிடுவாங்க. அடுத்து கட் பண்ணோம் அப்படின்னா நெருப்பு பிடிச்சிச்சுல அந்த இடத்துல தான் காட்டுவாங்க. ஒரு வேளையை காங்சன் வந்து இளவரசி நெருப்புக்குள்ளேருந்து தூக்கிட்டு வெளியே வந்துடுவான். வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு இளவரசியோட அம்மா பார்ப்பாங்க, என்னாச்சு என் பொண்ணுக்கு எப்படி இருக்கான்னு கேட்கும்போது இந்த மாதிரி மூச்சு வரலன்னு சொல்லவும் எல்லாருமே வந்து ஒரு மாதிரி ஆகிடுவாங்க. ஏன்னா அந்த இளவரசியில் அந்த லீக்கு மட்டும் வச்சு நம்மளோட விட்னஸ் செத்து போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பான். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒருவேளை இளவரசி எந்திரிச்சிட்டாங்க அப்படின்னா ஹீரோக்கு சாதகமாக பேசினா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். இப்படி ஒன்றுக்கு 2 விதமாக அவங்க யோசிச்சுட்டு இருக்க இந்த டைம் பார்த்து காங்சன் பாப்பா யாருமே எதுவுமே ட்ரீட்மெண்ட் பண்ணாதனால நானே ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இளவரசியை வந்து கீழே படுக்க வச்சு சிபிஆர் பண்ணுறதுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருப்பானா. இந்த விஷயத்தான் அந்த லீ பார்த்துட்டு சொல்லுவார், இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, இது வந்து ஒரு பொண்ணு பையனும் டச் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு தெரியாதா, இது அவங்களுக்கு அவமரியாதை கொடுக்குற மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இளவரசியோட அம்மா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த மெத்தட் வந்து ஒர்க் ஆகும்னு உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, எனக்கு தெரியும், இது 100% ஒர்க் ஆகும், ஒருத்தவங்க வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்க நேரம் மட்டும்தான் இது யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். சரி நீ பாரு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்களா. ஆனால் மற்றவங்க 2 பேரும் விட மாட்டாங்க, ராஜாவும் அந்த லீயும். அப்போ காங்சன் கத்தி விட்டுருவான், இது வந்து உயிரே போகிற தருவாயில் இருக்குது, உயிர் முக்கியமாக உங்களுக்கு மரியாதை முக்கியமா, எது முக்கியம் நீங்களே முடிவு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இளவரசியோட அம்மா நீ பண்ணுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லவும் காங்சன் வந்து சிபிஆரை ஸ்டார்ட் பண்ணுவான். அதான் வாயோட வாய் வச்சு வந்து காற்று கொடுக்கணும்ல, காற்று கொடுத்துட்டு வந்து மூச்சு வந்து எடுக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருப்பான். இந்த விஷயம்னா பார்த்த லீ என்ன பண்ணுவார் அப்படின்னா ராஜா கிட்ட சொல்லுவாங்க, பாருங்க இவன் லிமிட் எல்லாம் கிளாஸ் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது உடனே வந்து இளவரசியோட அம்மா கத்தி விட்டுருவாங்க, வாயை மூடிட்டு உங்களால் இருக்க முடியாதா, இதுக்கு மேலே யாராவது ஏதாவது பேசுங்க, பேசி பாருங்கள், நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, நான் இப்போ சைலண்ட்டாக இருக்கிறேன் அப்படின்னா எப்பயுமே சைலண்ட்டாக இருப்பேன் நினச்சிங்களா, நான் இந்த ஒரு பதவியில் இருக்கேன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி எத்தனை கொலைகள் பண்ணியிருப்பேன்றதை யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி மட்டும் என் பொண்ணுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னா உங்கள் 2 பேர்த்தையும் இதோட சேர்த்து அனுப்பி விட்ருவேன் பார்த்துக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு செம்மையாக மிரட்டி விட்டுருவாங்க. அது மட்டும் இல்லாமல் கார்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து ஆர்டர் போடுவாங்க, இங்கே நடக்கிற ஒரு விஷயம் வெளியில் வந்து போகக்கூடாது, வெளியில் போச்சு அப்படின்னா நீங்களும் சாவுங்கடா அப்படின்ற
மாதிரி சொல்லவும் எல்லாரும் வாய முடிக்குவாங்க. ராஜாக்குன்னா எது பேச முடியாதுல்ல, அவங்க பேச்சு கேளுங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சைலண்ட்டாக உட்காந்துக்குவான். இந்த டைம் வந்து அவங்களுக்கு வந்து தன்னோட பொண்ணு எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. இன்னும் முழிக்கலையா, உடனே காங்சன் மிரட்ட ஆரம்பிச்சிருவாங்க. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது, அவள் எந்திரிச்சே ஆகணும், இல்லை அப்படின்னா அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு இருக்கும்போதே இளவரசிக்கு மூச்சு வந்துடும். கொஞ்சம் கொஞ்சம் மூச்சு விட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ தான் அவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். இந்த மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பரவாயில்ல இளவரசி பொழைச்சிட்டான்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்களா. இந்த டைம் அந்த லீ என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஹீரோ தான் இந்த விஷயத்துக்கான காரணம், ஹீரோ வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும், இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து ராஜா கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ காங்சன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, நான் ஒரு விஷயம் சொல்லியிருக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ இளவரசியை காப்பாற்றுறது நான் கிடையாது, ராயல் டாக்டர். இந்த மாதிரியே நம்ம இந்த விஷயத்தை கொண்டு போயிட்டோம்னா எந்த பிரச்சனையும் வராதில்ல அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஓகே தான், இந்த ஐடியா எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இளவரசியோட அம்மாவும் இந்த மாதிரியே நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிவு பண்ணிடுவாங்க. இப்போ எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, இளவரசி வந்து இந்த மாதிரி வந்து காங்சன் தான் காப்பாற்றணும் அப்படின்ற விஷயத்தை வந்து ஸ்ப்ரெட் பண்ணாமல் இளவரசி பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இளவரசியோட ரெப்புடேஷன் போகாத மாதிரி பார்த்துக்குவாங்க. இவன் என்ன பண்ணுவான்னா, இளவரசி தூக்கிட்டு அங்கேருந்து போவான். காங்சனுக்கு இளவரசி கண்ணு திறந்தது தான் கண்ணிலேருந்து தனியாக வர ஆரம்பிச்சிடும். இவன் வந்து கொஞ்சம் நேரத்தில் இழந்துருவேணும்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு பயந்து போயிருப்பான். இப்போ இளவரசி காப்பாற்றது தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பாங்க. வெயின் இந்த விஷயம் எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருப்பான். அப்போ வந்து நல்லா நோட் பண்ணுவான். ராஜா வந்து ரொம்ப பதட்டமாக இருப்பான். அவன் நம்ம இருக்கிறத வச்சு பார்க்கும்போதே ராஜா ஏதோ ஒரு முட்டாள்தனமாக ஒரு பிளான் பண்ணி மாட்டிட்டு முழிக்கிற மாதிரி தான் தெரியுது. உடனே வெயின் கெஸ் பண்ணிடுவா, வேணா ரெடி பண்ணியிருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. இப்படி இந்த மாதிரி வந்து இவங்க இது பண்ணிகிட்டு இருக்கும்போது அடுத்து வந்து விருந்து நடக்கிற இடத்துக்கு ரெஸ்யூம் பண்ணி போகணும்ல. ஆனால் எல்லாருமே விருந்து நடக்கிற இடத்துக்கு போயிட்டு விருந்தை வந்து கண்டினியூ பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த டைம் பார்த்து ஹீரோ கரெக்டாக வந்து ஹீரோயின் கூட வந்து வருவாங்க. வந்தோடனே அங்கே இருக்கவங்கள்ட்டலாம் கேட்பாங்க, என்னாச்சு, யாராவது என்னை தேடினீங்களா, இவ்வளோ நேரம் காணாமே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ராஜா கேட்பாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே அப்படின்னு கேட்கும்போது, நான் என்ன பண்ணுவேன், கொஞ்சம் அதிகமாக குடிச்சிட்டேன், அதனால் கால் தட்டிக்கி விட்டு குளத்தில் விழுந்துட்டேன், ஹீரோயின் தான் என்னை காப்பாற்றி கூப்பிட்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது லீ பார்த்துட்டு அப்படின்னா இல்லை, ஹீரோ வந்து ஒரு மைட் கிட்ட வந்து தப்பாக நடந்துக்கிட்டான், எவிடன்ஸை அழிக்கிறதுக்காக வந்து நெருப்பை வந்து வச்சு விட்டுட்டான், இது கெனச் கூட சப்போர்ட் பாருங்க அப்படின்ற மாதிரி பேசும்போது ஹீரோ சிரிச்சுக்கிட்டே, நான் கிரிமினலா, நான் எப்படி என்னப்பா பண்ணியிருக்கேன், நான் என்ன பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ கேட்பார் ஹீரோ, ஒருவேளை இப்போ நெருப்பு வச்சிச்சு அப்படின்னா ராயல் கார்ட்ஸ் அனுப்பியிருப்பீங்களா, நெருப்பு வச்சது யாருன்னு சொல்லிட்டு யாரும் கண்டுபிடிச்சாங்களான்னு கேட்கும்போது கரெக்டாக ராயல் கார்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, இதே மாதிரி நெருப்பு வச்சவங்களை பிடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு. யாருன்னு சொல்லி பார்க்கும்போது கிராண்ட் டியூட்டரோட பேரை எழுதியிருக்காருல, அவர் தான் வச்சுருக்காரு அப்படின்றது தெரிய வரும். உடனே ஹீரோ சொல்லுவான், எப்போ பாரு அரண்மனைக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா அது இந்த லீ ஃபேமிலியால் தான் வருது, அவங்களுக்கு ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுறதே ஒரு வேலை போல் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நல்லா நூஸ்கட் பண்ணுற மாதிரி பேசி விட்ருவாங்க. லீயோட தாத்தாவுக்கு நான் ஏன்டா அப்படி பண்ணி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு லீ கிட்ட கேட்பாரு, நீ இதுக்கிட்ட அரண்மனைக்கு இன்னைக்கு வந்தவனை வரக்கூடாதுன்னு சொல்லி பேன் பண்ணி வச்சுருந்தோம்லடான்னு சொல்லும்போது, இந்த மாதிரி இளவரசியை பார்த்து பேசணும்னு வந்தேன், நீங்கள் தான் அடிக்கடி இளவரசியை மீட் பண்ண சொன்னீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பிளேட் அப்படியே திருப்பி போட்டுருவான். இவருக்கு என்ன பதில் சொல்கிறேன்னே தெரில. ஆனால் வாய மூடிட்டு இருப்பாங்களா. இப்போதைக்கு என்ன கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ஹீரோ வந்து அந்த இடத்துல இல்லை, ஹீரோ இன்னசென்ட் அப்படின்றது ப்ரூஃப் ஆயிடுச்சுல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த விஷயம் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் ராஜா வந்து இந்த விஷயத்தை அப்படியே வந்து விடக்கூடாது, நம்ம விட்டோம் அப்படின்னா நம்ம ஹீரோ சும்மா விட மாட்டானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாரா. ஆனால் கரெக்டாக ஹீரோ கேட்க ஆரம்பிப்பார், ராஜா எனக்கு ஒரு விஷயம் மட்டும்தான் புரியல ராஜா, நான் ரொம்ப நல்லாவே ட்ரிங்க் பண்ணுவேன், என்னால் லிக்கரை வந்து ரொம்ப நல்லாவே ஹேண்டில் பண்ண முடியும், என்னன்னு தெரியல எனக்கு ஒரு 3 சிப் கூட குடிச்சிருக்க மாட்டேன், இந்தளவுக்கு போதை ஆகிட்டேன், எப்படி, இதுக்குன்னா யார் காரணமாக இருப்பாங்க, அப்போ யாரோ ஒருத்தவங்க வந்து என்னோட வைனில் ஏதோ ஒன்று கலந்துருக்காங்கன்னு தானே அர்த்தம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இப்போ ராஜா தான் நான் இந்த ஃபங்க்ஷனை ஆர்கனைஸ் பண்ணது, அவர் மேலே ப்ளேம் வரவும் அவர் உடனே வந்து லீ கிட்ட கண்ணை கட்டுவாரா. உடனே அவர் என்ன சொல்லுவார், எல்லாருமே சேர்ந்து இந்த இணைச்சிருக்காங்களா அவங்க மேலே பழி போட்டுருவாங்க, இல்லை இந்த இணைச்சி தான் ரெடி பண்ண அவன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லவும், இணைச்சிக்கு வேறு வழி இல்லை, நம்ம வந்து சொன்னாலும் விட மாட்டாங்க சொல்லலைன்னா விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பொறாமையில் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒத்துக்குவாங்க. அப்படி ஒத்துக்கிட்டு இப்போ இணைச்சி மேலே வந்து எல்லா பழியும் போயிடுச்சுல, இணைச்சிக்கிட்ட கேட்பா இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்லை யாரும் எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எதுவுமே பேசாமல் இது பண்ணிகிட்டு இருப்பாங்களா. அப்போ ஹீரோயின் சொல்லுவாங்க, பாருங்கள் நாங்கள் இத்தனை நாளாக வந்து பார்டரில் சண்டை போட்டுட்டு இருந்தோம், அப்போனா எங்களுக்கு எந்த சூழ்ச்சியும் எதுவுமே கிடையாது, சந்தோஷமாக தான் சண்டை போட்டுட்டு நாட்டுக்காக உயிரை பணைய வச்சுட்டு இங்கே வந்திருக்கோம், ஆனால் இங்கே வந்து ஒரு விருந்து தான் எங்களுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க, ஒரு வாய் சாப்பாடு கூட நிம்மதியாக சாப்பிட விட மாட்டிங்களே, அதில் கூட ஏதாவது ஒன்று கலந்து எங்களை இந்த மாதிரி தான் கேவலப்படுத்துவீங்களான்னு கேட்கும்போது, இதுக்கு மேலே அவங்களாம் என்ன பேச முடியும், எதுவுமே பேச முடியாதுல்ல, ஏன்னா இங்கே பண்ணுறதெல்லாம் அப்படி தானே இருக்குது. ஆனால் அந்த ஹாலில் இருக்க எல்லாருமே வந்து சைலண்ட் ஆயிடுவாங்களா. அப்போ லீவ் மட்டும்தான் என்ன சொல்லுவார் அப்படின்னா, எல்லாத்துக்குமே
காரணம் இந்த எனர்ஜி தான், இவன் வந்து இங்கே தப்பிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கவும் ஹீரோ ஒன்று என்ன பண்ணுவார் அப்படின்னா ராஜா கிட்டே கேட்பாரு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த விருந்தில் வந்து நீங்கள் எனக்கு ஒரு வால் கிஃப்ட் பண்ணீங்களே, அந்த வால் கிஃப்ட் இன்னும் வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ராஜா கொஞ்சம் பயத்துலேயே அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வாழை கொடுக்கவும் வாடை கையில் வாங்கின அடுத்த செகண்டே அதை வச்சு அவரை வந்து அப்படியே வந்து கழுத்தறுத்து போட்டுருவார். ஹீரோ சொல்லுவார், நான் வந்து இந்த விஷயம்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் நினச்சேன், என்ன பண்ணுறது, உங்களோட ஆர்டர் ஃபாலோ பண்ணுறது என்னோட கடமை தானே ராஜா, நீங்கள் தானே சொல்லியிருக்கீங்க உங்களுக்கு கீழே இருக்க ஊழல் பண்ணுற அதிகாரிகள் எல்லாம் கொல்லணும்னு சொல்லிட்டு அதனால தான் கொண்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ராஜாக்கு என்ன பேச முடியும், எதுவுமே பேசாமல் இதோட பாட்டி முடிஞ்சு எல்லோரும் போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லோரும் போக சொல்லி அங்கேருந்து சொல்லிடுவாங்க. எல்லோரும் போக சொல்லுவோம் ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு வா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. இவங்கெல்லாம் போனதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்மளோட பிளான் ஃபுல்லாக மொத்தமாக சொதப்பி போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ராஜா அப்படியே உடஞ்சி போயிடுவாரா. அப்போ வெய்யன் மட்டும்தான் போகாமல் லாஸ்ட்டில் நின்றுட்டுருப்பார். அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா ராஜா கிட்ட வந்து வான் பண்ணி விடுவார், நீங்கள் வெறும் ராஜா 17 வருஷத்துக்கு எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி தான் இப்போ நடந்துச்சு, 17 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் அப்பா எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் நீங்கள், உங்கள் குடும்பத்தில் எல்லாருமே இப்படி தானா, எல்லாருமே முட்டாளா, ஒரு விஷயத்த கரெக்டாக வந்து உங்களால் டிசிஷன் எடுத்து பண்ண முடியாதா, எல்லாம் அப்படியே சொதப்பிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ராஜா கன்னத்திலே ஒரு பலார்னு ஒரு அறை விட்டுட்டு இதுதான் உங்களுக்கு கடைசி வார்னிங், இதுக்கு மேற்பட்டு இந்த மாதிரி சீப் ட்ரிக்னால் ப்ளே பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மிரட்டிட்டு அங்கேருந்து போவார். ராஜாவுக்கு அப்படியே கை காலெல்லாம் நடுங்கி போயிடும், என்ன இப்படியெல்லாம் நம்மளை வந்து மிரட்டுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே உடஞ்சி போய் உட்காந்துருவாங்க. இப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஹீரோயின் தான் கட்டுவாங்க. ஹீரோயின் 2 பேரும் வந்து வண்டியில் வந்து வீட்டுக்கு வந்து போயிட்டு இருப்பாங்களா. ஹீரோக்கு ஃபுல்லாகவே அந்த பாய்சனோட எஃபெக்ட் ரொம்ப வந்து ஹெவியாக இருக்குமா, ஆனால் ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு விடவே மாட்டாங்க. ஹீரோயின் பிடிச்சி தள்ளி விட்டால் திருப்பி வந்து நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்குவாங்களா. ஹக் பண்ணது மட்டும் இல்லாமல் ஹீரோயினை வந்து கிஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்களா. ஹீரோயின் பிடிச்சி தள்ளி விடுவாங்க. ஹீரோ அதெல்லாம் விட மாட்டானே திருப்பி வந்து ஹக் பண்ணிக்கிட்டே இருந்துகிட்டே இருப்பாங்களா. ஹீரோயின் கொஞ்ச நேரம் அமைதியாரு, வீடு வந்துடும், வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்குள்ளே ஹீரோ திருப்பி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். ரொம்ப பாய்சன் எஃபெக்ட் ஹெவியாக இருக்கும் போல் இருக்குது. அதுக்குள்ளேயுமே வீடு வந்துடுமா. வீடு வரும்போது ஷாவு சொல்லுவான், அந்த மாதிரி வீடு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். ஆனால் உள்ளுக்குள்ளே தான் 2 பேர் ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களே, ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சவுண்டெல்லாம் வந்துட்டு இருக்குமா. உள்ளுக்குள்ளே போயிட்டு ஷாவு இந்த மாதிரி சொல்லுவான், இந்த மாதிரி ஹீரோக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்குது, டாக்டர் வர சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஜின் சொல்லுவான், ஏன்னா டாக்டருக்கு ஒர்க் பண்ணுமா, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது தான் ஹீரோயினை கூட்டிகிட்டு வரது. அவங்க வர பொசிஷனை வச்சு இவன் கெஸ் பண்ணிடுவான் என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் தேவையில்லை, போய் ரூமை மட்டும் ரெடி பண்ண சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லுவானா. அதெல்லாம் எதுக்கு அப்படின்னா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பேசிகிட்டு இருப்பான், நான் டாக்டரை வர சொல்ல போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் போய் டாக்டர் கூப்பிட்றதுக்கே போயிடுவான். இங்கே ஒரு ஹீரோயின் 2 பேர் ரூம்குள்ளே போவாங்களா. ரூம்குள்ளே வந்து தண்ணி தொட்டி இருக்கும்ல, பாய்சன் எஃபெக்ட் குறையட்டுன்னு சொல்லிட்டு ஹீரோ தூக்கி தனி தொட்டிக்குள்ளே போடுவாங்க. அப்பயும் ஹீரோ விட மாட்டான், இங்கே வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிட்ட கூப்பிட்டு வச்சு கிஸ் பண்ணிட்டு இருப்பாங்களா. ஹீரோயின் வந்து இதெல்லாம் சரிப்பட்டு வராது, உனக்கு பாய்சன் எஃபெக்ட் அதிகமாக இருக்குது, நான் டாக்டரை கூப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் ஹீரோ வந்து அங்கேருந்து போக விடாமல் ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு திருப்பி கிஸ் பண்ண ஆரம்பிப்பான். விடவே மாட்டான் ஹீரோயின் ட்ரை பண்ணாலுமே. அப்படியே சரி ஓகே இதை விட மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருப்பாங்களா. வெளியில் இருக்க எல்லாருமே உள்ளுக்குள்ளே நடக்கிற எல்லாமே வந்து வெளியில் தெரியும்ல ஸ்க்ரீனில், அந்த நிழல் மாதிரி அதை பார்த்து சிரிச்சு வந்து இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுக்குள்ளேயுமே போனவன் என்ன பண்ணிடுவான் அப்படின்னா டாக்டர் வந்து கூட்டிகிட்டு வந்துடுவான். டாக்டர் வந்து கேட்பாரு, ஆமாம் இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு, யாரை நான் பேஷண்ட்டை பார்க்கணும்னு சொல்லும்போது ஹீரோக்கு தான் முடியலன்னு சொல்லிட்டு அந்த ரூமை கையில் காட்டுவாங்க. ரூமை பார்க்கும்போதே தெரியும், உள்ளுக்குள்ளே நடக்கிறது வெளியே தெரியும் போது அவர் சத்தம் போட்டு விடுவார், இதுக்கெல்லாம் எதுக்குப்பா டாக்டர் கூப்பிட்டீங்க, அதுக்கு டாக்டராக தேவைப்படும், டைத்தை வேஸ்ட் பண்ணிட்டீங்களேப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டாக்டர் அங்கேருந்து போவாரா. என்னாச்சு என்னது டாக்டர் வேணாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேர் கேட்டுகிட்டு இருப்பாங்களா. ஆனால் ஒன்று வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஷாவுக்கு ஜின் தான் அட்வைஸ் பண்ணுவான், இதெல்லாம் இப்போதைக்கு தேவையில்லை, நீ சின்ன பையன், உனக்கு புரியாது, உனக்கு வாழ்க்கை பாடங்கள் நிறைய கற்றுக் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போவானா. இவங்க கேங்கில் இருப்பானே அவனுமே எனக்கும் என்னன்னு புரியல அப்படின்னு சொல்லுவாங்களா. டேய் உனக்கும் கிளாஸ் எடுக்கணுமா, வாங்க நாங்கிட்ட போய் கிளாஸ் எடுக்கலாம், இப்போ நம்ம இங்கே இருக்கக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ண வேணாம் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. உள்ள ஹீரோயின் 2 பேரும் வந்து ரொம்ப இன்டிமேட்டாக க்ளோஸாக இருப்பாங்க. இதோட என்ன ஆகுது அப்படின்னா இந்த எபிசோட் வந்து முடியுது. அடுத்து என்னாக போகுது, இன்னும் கதைகளில் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்றது எல்லாத்தையும் அடுத்து வர எபிசோடுகளை வந்து பார்க்கலாம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.